அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய ஒரு திக்கிரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திக்கிரை ஓதுறதால உங்களுக்கு மனக்கவலை, மன கஷ்டம், அதுபோல் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், இது எல்லாத்துக்குமே இந்த திக்கிரை ஒரு அழகான மருந்தாக இருக்கும். ஒரு மனிதருக்கு படுக்கக்கூடிய நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் நம்ம எல்லாத்தையுமே நிறைய யோசிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கவலைகளுக்கு இடம் கொடுக்காம அல்லாஹோடு தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கிடுவான். ஆனால் நம்மள அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவலைகளை நினச்சி கஷ்டத்தோடு இருந்துட்டு அப்படியே ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டு நம்ம தூங்கிட்டுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இனி அந்த மாதிரி நேரத்தில் தூங்க முன்னாடி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த திக்கிரை ஓதிட்டு தூங்குனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய கவலைகளை நீக்குவான். ஒரு அற்புதமான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க. இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் 5361வது ஹதீஸாக பதிவாகிருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என் துணைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரிகை சுற்றுவதால் தம் கையில் ஏற்பட்ட காய்ப்பு குறித்து தம் தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிடுவதற்காக சென்றார்கள். ஏனெனில் போர்க்கைதிகளான அடிமைகள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்திருப்பதாக அவருக்கு செய்தி வந்திருந்தது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. தாம் வந்த நோக்கத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விவரத்தை தெரிவித்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். அப்போது நாங்கள் எங்கள் படுக்கைக்கு சென்றுட்டோம். நபியர்களை பார்த்தவுடன் நாங்கள் எழுந்திருக்க போனோம். உடனே அவர்கள், நீங்கள் இருவரும் உங்கள் இடத்திலேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களே வந்து எனக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையே அமர்ந்தார்கள். அவர்களின் பாதங்கள் என் வயிற்றில் பட்டு அதன் குளிர்ச்சியை நான் உணரும் அளவிற்கு நெருக்கமாக அமர்ந்தார்கள். அப்போது அவர்கள், நீங்கள் இருவரும் கேட்டதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அவங்களோட துணைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அவங்க கையில் வந்து காயம் ஏற்பட்டுட்டு அதுக்காக எனக்கு வந்து அடிமையை தாங்க, வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருந்தாங்க. ஆனால் அப்போ வீட்டில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இல்லை, வெளியே போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க அதுக்குள்ளே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் படுக்க போயிட்டாங்க. இரவு நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் உடனே வந்து எழும்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை எந்திரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் உட்கார்றாங்க. உட்காந்துட்டு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு, நீங்கள் வந்து அடிமை கேட்டீங்க இல்லையா வீட்டு வேலைக்காக, அதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நீங்கள் இருவரும் உங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது அல்லது உங்கள் விரிப்புக்கு செல்லும் பொழுது 33 தடவை சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றும் 34 முறை அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இதை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பணியால், வீட்டு வேலைக்கு ஆள் வச்சு இருக்கிறத விட இது நீங்கள் ஓதிட்டு தூங்குறது வந்து உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்டையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்டையும் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், இதுவரை நீங்கள் இந்த திக்கிரை ஓதலை அப்படின்னாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இதை ஓதிட்டு படுங்க. உங்களுடைய அனைத்து விதமான மனக்கவலைகள், வேதனைகள், நோய்கள் அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ், ஆமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய செய்கிறது மூலமாக நீங்களும் நன்மையை பெற்றுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.